எங்களுடைய கோவிலுக்கு போனோம். நான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கழிச்சு. அன்னைக்கு இருந்த கோவில், இன்னைக்கு இருந்த கோவில் ரொம்ப மாற்றங்கள். ரொம்ப ரொம்ப மாற்றங்கள். அந்த பிள்ளைகள்ட்ட போய் சொன்னேன், "டேய் நானும் இதே ஊர் தானே" அப்படின்ட்டு. "அப்படிங்களா? எங்க இருந்தீங்க? எங்க வளர்ந்தீங்க? எப்படி இருந்தீங்கன்னா?" நான் பழைய நினைவுகள்லாம் எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு பார்த்தா ஒருத்தர் தாடி வச்சுக்கிட்டு வயசானவர் மாரி வந்தாரு. அப்போ நானும் இந்த ஊர் தான். எங்க அப்பா பேரு இது, எங்க அண்ணன் பேரு இது, என்னுடைய பழைய பேர சொன்னேன். ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. "மகேஷ்ண்ணா, மகேஷ்ண்ணா நீதானா? நான் தெரியலையா? நான் தான் செல்வின்" அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரே சந்தோஷம். எப்பா இவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லி, உடனே அவரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. எனக்கு காஃபி, டீ எல்லாம் குடுத்தாரு. அவங்க ஒய்ஃப் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அப்புறம் இன்னொரு சொந்தத்த போய் பார்த்தோம். இந்த இடங்கள பார்த்தோம். இன்னொரு இடத்துக்கு வந்தோம். அது பழைய ஆளுங்க. அவங்களையும் பார்த்தோன்னே, "நீங்க இவங்க தானே?" "ஆமா உங்கள பார்த்தேன். உங்கள நினைப்பேன். உங்க வீடெல்லாம் இங்க இருக்கே" அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டோம். மலரும் நினைவுகள். ஓ! இதுதான் குலதெய்வமோ! இதுதான் குடும்ப சொந்தங்களோ! இதுதான் பந்தங்களோ! மனுஷ ஒத்துமையா வரோம். ஒரு சர்க்குலேஷன்ல ஒத்துமையா சேர்றோம். ஒரு சர்க்குலேஷன் ஏதோ சண்டைய போட்டுக்கிட்டு போறோம். ஒரு சர்க்குலேஷன்ல ஒத்துமையா சேர்றோம். இதுதான் லைஃபு. பட்டணத்தில இருந்தாலும், கிராமத்தில இருந்தாலும், எங்க இருந்தாலும் நல்லதே நினைப்போம். நல்லதே நடக்கும். அன்பே தெய்வம். ஆமா.